ஆகவே அவனை வெட்டுறாங்க. அதே மாதிரி வெட்டிட்டு வந்தாங்க. வெட்டிட்டு வந்ததுக்கு பிறகு அந்த 2 சிறுவயது தோழர்களிடத்தில் கேட்கிறார்கள், அவர்கள் வெட்டப்பட்டு விட்டாரா, அவன் வெட்டப்பட்டுட்டானான்னு கேட்கிறாங்க. ஆம் யா ரசூலல்லாஹ், தாங்கள் அவனை ரட்சித்தீர்கள் என்று சொன்னாங்க. இதான் ரட்சிப்பு? இதுக்கு மேல என்னங்க ரட்சிப்பு? நான் கேட்கிறேன், ஒரு தேசத்தை ஆண்டு கொண்டிருந்த அரசன் அவனுடைய நாட்டை இழந்துட்டான்னு சொன்னா அவன் மீது இறக்கம் காமிக்கணும், அவனை ரட்சிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு ஜாஹிலான ஆலிம் சார் கிடைச்சிட்டான். நல்ல கவனிக்க, உங்க பள்ளிவாசலுக்கு கிடைச்ச ஆலிம் சார் ஜாஹிலா இருக்கிறான், முழு ஜாஹிலா இருக்கிறான், வேற ஆலிம் சார் கிடைக்கல. அவனையும் ரட்சிக்கணும், அவனையும் ரட்சிக்கணுங்க. இல்ல என்ன அர்த்தம்? ஒரு கேட்கிறாரு, எங்க நாடை இழந்த அரசனை ரட்சிக்கணுங்கிறீங்க அப்படின்னா, இல்ல ரட்சிக்கிறதுக்கு என்னங்க அர்த்தம்? திருப்பி அந்த நாட்டை அவன்கிட்ட கொடுத்துறாத, அதான் ரட்சிக்கிறது. அந்த ஆலிம் சார் உடனே இடத்த மாத்திரு, அதான் அவனை ரட்சிக்கிறது. வச்சிருந்தேன்னா இருக்கிறவன் எல்லாத்தையும் ஜாஹிலாக்கி விடுவான். இதான் ரட்சித்தல். இதை நாம் புரிஞ்சுக்கணும். குர்ஆன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு வேதம் என்று சொன்னா, அந்த வேதத்தை புரிய வைக்கிறதுக்கு ஒரு ரசூலுடைய தேவை இருந்தது என்று சொல்லப்பட்டா, நான் கேட்கிறேன், என்னைக்கு இருக்கக்கூடியவர்கள் அந்த குர்ஆனை புரிய வைக்கக்கூடியவர்களாக யாரை விட்டுட்டு போனாங்களோ ரசூலுல்லாஹ், அவங்களுக்குள்ள அந்த வேதத்தினுடைய கல்வி எப்படி இருக்கணும்? அந்த ரசூலுடைய கல்வி எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. இன்னைக்கு அந்த கல்வியை தான் அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த கல்விதான் இன்று உலகம் முழுவதையும் ரட்சித்துக் கொண்டிருக்கிறது. அதனாலதான் அந்த கல்வியை பெற்றவர்கள் இந்த பூமியில மேல வாழ்ந்தாலும் சரி, இல்ல மறைஞ்சு போனாலும் சரிதான், அவங்க எந்த உலகத்துக்கு போனாலும் வாழ்ந்துட்டே இருக்கிறாங்க. அவங்க எந்த உலகத்துக்கு போனாலும் வாழ்ந்துட்டே இருக்காங்க. ஏன் தெரியுமா? அந்த கல்விக்குள்ளே இந்த தேகத்தையும் மரணத்திலிருந்து வெளியேற்றுவதற்குரிய சூத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அந்த கல்வியை வைத்துக் கொண்டிருப்பவர் முதல்ல தன்னுடைய தேகத்தை பாதுகாத்திருப்பாரா இல்லையா? அப்படி பாதுகாத்துக் கொண்டவர்கள் தான் இன்றைக்கு வலிமார்கள் என்ற பெயரிலே நாம் நினைவு கூறிக் கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார் சையதுனா முஹையீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னாங்க. ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி முடிக்கிறேன். கௌசநாயகன் சொல்றாங்க, கிழக்கிலிருந்து ஒவ்வொரு நாளும் உதித்து கிளம்புகின்ற சூரியன் இருக்கு பாருங்க, அது என்னுடைய அனுமதியை கேட்காம உதிக்காதுன்றாங்க. ஒவ்வொரு நாளும் உதிக்கின்ற அந்த சூரியன் நான் அனுமதி கொடுத்தேன் இல்ல, உதிக்காதுங்கிறாங்க. இது எப்படிங்க? இதுல ஒரு பெரிய ரகசியம் இருக்குங்க. சூரியன் ஒவ்வொரு நாளும் உதிக்குது. கௌசநாயகம் வாழ்ந்த காலத்துல மட்டும்தான் உதிச்சா, அதுக்கு முன்னாலேயும் உதிச்சிருக்குது, அதுக்கு பின்னாலேயும் இப்ப உதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப கௌசநாயக ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அப்துல் காதிர் என்ற தேகத்திற்குள் இருந்து பேசுகிறவன் அப்துல் காதிர் அல்ல, அப்துல் காதிருடைய ரட்சகன் என்று சொல்கிறார்கள். புரிஞ்சுக்கங்க. அதனாலதான் அத்தனை துணிச்சலோடு அவ்வளவு வெட்ட வெளிச்சமாக சொல்கிறார்கள், ஒவ்வொரு நாளும் உதித்து கிளம்புகின்ற சூரியன் என்னுடைய அனுமதி என்று உதிக்காது. அவனுடைய அனுமதி என்று அது உதிக்குமா? உதிக்காது. அப்ப அவன் தாங்க பேசிட்டு இருக்கிறான். அவன் வெளிப்படுகின்ற ஒரு துறையாக, அவன் வெளிப்படுகின்ற ஒரு மதகராக மனிதன் உருவாக்கப்படுகிறான். இப்ப நீங்க புரிஞ்சுக்கணும், உங்களுடைய ரசூல் உங்களுக்கும் உங்களுடைய ரட்சகனுக்கும் இடையில் மீடியேட்டராக, வசீலாவாக நின்று உங்களுடைய ரட்சகனிடம் இருந்து உங்களுக்கு எதை பெற்றுக் கொடுக்க விரும்பினார்கள் தெரியுமா? நீங்கள் அவன் வெளிப்படுகின்ற துறையாக மாற வேண்டும். அதைத்தான் அவங்க உங்கள்கிட்ட கொடுக்க நினைச்சாங்க. அதற்கு தகுதியானவர்களாக உங்களை மாற்றி அமைக்க அவர்கள் முயற்சித்தார்கள். அவர்களுடைய கரம் பற்றியவர்கள் அத்தனை பேரும் அந்த நிலைக்கு உயர்ந்தார்கள். இன்னைக்கும் அவர்களை நம்பி செல்லுகிறவர்கள் உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆக வல்ல ரஹ்மான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா மனிதனை படைத்தான் அவனை பிரதிபலிப்பதற்காக, அவனுடைய நோக்கத்திற்காக, அவனுடைய விருப்பத்தை நிறைவேற்றிக் கொள்வதற்காக. மனிதனுக்கும் அவனுக்கும் மத்தியிலே இருவருடைய விருப்பத்தையும் தெரிவுபடுத்துவதற்கும் கொண்டு செல்லுவதற்கும் உரிய மீடியேட்டராக அந்த மனித ஆன்மாவுக்குள் உறைந்து கிடக்கின்ற ஜோதியான முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படைத்தான். அந்த ஜோதியினுடைய ஒவ்வொரு துளியும் எங்கெங்கெல்லாம் மிளிர்கின்றதோ, எங்கெல்லாம் பிரகாசிக்கின்றதோ,
எந்தெந்த தேகத்திற்குள் இருந்து அது தன்னுடைய பிரம்மாண்டமான ஆற்றலையும் அவசியங்களையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறதோ அவர்களெல்லாம் இந்த பூமியில் இறைவனுடைய வலிமார்கள் என்று பேசப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதே நிலையில் நின்று கொண்டிருக்கின்றவர், அதே நிலையில் தன்னுடைய வாழ்க்கையை சாதிக்கின்றவர், தன்னுடைய இறுதி மூச்சு வரை அதே நிலையில் நிற்பாரே ஆனால் அல்லாஹ் சொல்கிறார், அவருக்கு சுப செய்தி கொடுப்பதற்காக அவர் இந்த பூமியை விட்டு செல்லுவதற்கு முன்பே அவர்களிடத்தில் வானவர்களை நான் அனுப்பிவிடுவேன் என்கிறான். அந்த வானவர்கள் இவர்களுக்கு வழிபட்டு நிற்பார்கள். அந்த வானவர்கள் இவர்களுக்கு வழிபட்டு நிற்பார்கள். நீங்க நினைக்கிற மாதிரி அந்த வானவர்கள் லேசான ஆள் இல்ல, ஒரு விரல் அல்ல. இந்த பூமியினுடைய அடி மட்டத்தினுடைய பகுதியை தொட்டு அப்படி லேசாத இருப்பின பூமியை பரண்டுறோம். அவ்வளவு சக்தி வாய்ந்த மலக்குகள் இவர்களுடைய ஆணைக்கு அடிபணிந்து நிற்பார்கள். அது மட்டும் இல்ல, அபிஷேகத்தில் ஜன்னத்தை கொண்டு தோழத்தோல் அல்லாஹ் சொல்றான், அந்த வருகின்ற வானவர்கள் அவர்களுக்கு தங்களை ஊழியர்களாக ஆக்கிக் கொள்வது மட்டுமல்ல, சொர்க்கத்தை குறித்த சந்தோஷமான சுப செய்தியையும் அவர்களுக்கு கொடுத்துருவாங்க. அப்படி கொடுத்ததுக்கு பிறகு திரும்ப ஒண்ணு சொல்லுவாங்க, அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான், உங்களை தேர்ந்தெடுத்துக் கொண்டான். அவன் வெளிப்படுகின்ற முறையாக முதலாக நீங்கள் ஆகி போனீர்கள். ஆகவே அல்லாஹ் தகாஃபோ, இனிமேல் எதற்கு நீங்க பயப்படாதீங்க. எதை குறித்த பயமோ சலிப்போ உங்களுக்கு தேவையில்லை. இனி நீங்க கபருக்கு போனாலும் சரி, மஹ்ஷருக்கு போனாலும் சரி, நீங்க எங்க போனாலும் சரி, அங்க நீங்க இருக்க மாட்டீங்க. உங்க இடத்துல அவன் பிரதிபலித்துக் கொண்டிருப்பான். இதை அந்த சுப செய்தியாக அவர்கள் கொடுத்து விட்டு செல்கிறார்கள் என்றால், கண்ணியமிக்கவர்களே, அல்லாஹ் தஆலா அவனுடைய முயல்களை இந்த ஜுமாவினுடைய இரவன்று தொழுவது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையின் பிறப்புக்குரிய லட்சியம் என்பது அவனை தெரிந்து கொள்வது, அவனை அன்பிப்பது, அவனை நெருங்கி செல்வது, அவனை அடைவதற்கு முயற்சி எடுப்பது. அதற்குரிய வழிமுறைகள் எத்தனையோ இந்த பூமியில் உருவாக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வழிமுறைகளை சார்ந்தவர்கள் எவ்வளவோ பேர் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நல்லவர்களில் யாரையாவது ஒருவருடைய கரத்தை பற்றி அவர்களுடைய வழிமுறைகளை நீங்களும் அனுஷ்டித்து இந்த உலகத்தை விட்டு நீங்கள் மறைந்து போவதற்கு முன்னால் அவனை பெற்றவர்களாக நீங்கள் மாய்வதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் அருள் புரிவானாக. எல்லா மக்களுக்கும் அருள் புரிவானாக. எல்லாவற்றுக்கும் மேலாக அவனுடைய ஹபீபாகி நம்முடைய ஆதாவாகி மௌலா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இஷ்கையும் மஹப்பத்தையும் அல்லாஹ் நமக்குள் நிரந்தரப்படுத்தி தருவானாக. வமா அலைனா இல்லல் பலாக் வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். எல்லோரும் எழுந்து நில்லுங்கள். சலாம் வைத்துக்கு பிறகு கடையில் செல்லலாம். இந்த நிகழ்ச்சிக்கு பெரிதும் உறுதுணையாக இருந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தி தந்த ஹஜரத் தப்லே ஆலம் நஸ்ருவலி சிறிய நஸ்ருத்தீன் பள்ளிவாசலின் இமாம் மௌலானா மௌலவி